சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மிகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விதியின் புது ரூட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் முதல் வேலை வரை அதிலான திருப்பங்களை கொடுக்கப்பது. காரணம், ஒரே ராசியில அங்காரகனும் ஆயுள் காரகனும் ஒன்று கூடி அமரக்கூடிய புதியதொரு அமைப்பு ஏற்படுத்துகிறது. மிக முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில வேகம் எடுக்கும். நிறைய விஷயத்துல போராட்டம், புதுசா ஒரு போராட்டம் உருவாகும். ஆனா அந்த போராட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. இறுதியில் உங்களுக்கே தெரியும். முழுமையான பலங்களை பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டுடைய பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இந்தியா தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய துலாம் ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுவாதி நட்சத்திரக்கு அதிபதி யாரு? ராகு. எப்போதுமே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் இயங்கக்கூடியவர்கள். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல சரி, உங்களுடைய வேலையை பார்க்கறதுல சரி, கொஞ்சம் சுறுசுறுப்பு கண்டிப்பா இருக்கும், வேகம் இருக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகுவன் அமர்ந்திருக்கிறாரு. இந்த வருஷம் புதுசா ஒரு முயற்சிகளை அல்லது உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டங்களை கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பிரிவில் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அது எப்போ கிடைக்கும்? இப்போ இந்த வருஷத்துல கண்டிப்பா சுவாதினிச்சிருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு மாற்றமும் கண்டிப்பா உண்டு. அது நல்ல மாற்றமாவே இருக்கும். ஓகேங்களா? காரணம், ராகு பகவான் உங்களுடைய துளாராசிக்கு 5ஆம் இட பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருப்பதால். சரிங்களா? சரி, இந்த ஒரு சூழல்ல சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி அடைஞ்சிட்டார். மீன ராசியில இருக்கிறார் சனி பகவான். குருனுடைய வீட்டில் சனி பகவான். அந்த சனி பகவானோடு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய், அங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசியில போய் சனி பகவானோடு ஒன்று சேரப்போகிறார். அப்போ சனியோடு செவ்வாய் ஒன்று சேர்ந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த சனி பகவான் நிலத்தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது மண்காரகன்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் பகவான் வேகத்திற்கு நெருப்புக்கு காரகரம் சொல்லிக்கலாம். அப்போ நெருப்பு மண்ணும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? வேகமோ விவேகமும் ஒன்று சேர்ந்தா இருக்கும். ஏன்னா சனிவன் நிதானமா செல்லக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் அப்படி கொஞ்சம் ஸ்பீடானவர், கோவக்காரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் எப்படிப்பட்ட பலன் நடக்கும்? கண்டிப்பா நிறைய விஷயத்துங்களா அதிரடியான மாற்றங்கள் இருக்கும். யுத்தத்துக்கு அஞ்சாத கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த 2 கிரகம் சேர்ந்தா கிரக யுத்தம் தான். சரிங்களா? அப்போ யுத்தம், போராட்டம், புதிய போர்க்களம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரு வம்புகளுக்கு பிரச்சனை கண்டிப்பா உருவாகும். சரி, இப்போ சுவாதினத்தில் பிறந்த உங்களுக்கு அது என்ன மாதிரியான இடத்துல உருவாகும்? அதுல என்ன நன்மையா தீமையா உங்களுக்கு? அது எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தா துலாமிற்கு 6ஆம் வீடு. மேலும் சுவாதினத்தில் அதிபர் ராகுவன் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு 2ஆம் வீடு. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ உங்க வாழ்க்கை துணைக்கோ வேலை மாறப்போகுதுங்க. வேலை கண்டிப்பா மாறப்போகுது. வேலை இழப்போ அல்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லை சின்ன விபத்துகளோ, இதன் ரீதியாக வேலை மாறுவதற்கு, வேலை இழப்பதற்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. நீங்களும் சரி, உங்க பிள்ளைகளும் சரி, உங்க வாழ்க்கை துணையும் சரி. சரிங்களா? ஸோ குடும்ப ரீதியான விஷயத்துல இது மாற்றம் நடக்கும். ஆனா அதுவே ஒரு தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு புதுசா ஒரு மிஷின் வாங்குறது போன்ற விஷயங்களை வாங்குவீங்க. ஸோ தொழில் விஷயத்திற்கு கண்டிப்பா ஒரு போராட்டம் நடந்து, ஒரு பிரச்சனை நடந்து தீர்வு கிடைச்சி தனியா ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க. இதுவரை கூட்டு சேர்க்கை சேர்ந்து பண்ணவங்க தனித்துவமா ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இங்க அதிகம். அதான் சொன்னேன், வேலை தொழிலில் விதியினுடைய புது ரூட்டு உருவாகும். ஸோ வேற ஒரு கம்பெனில வேலை, வேற ஒரு நபர்களோட கூட்டு சேர்ந்து இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அல்லது உங்களுடைய பிசினஸ் தனியா நின்று நீங்க தொடங்குறது, இந்த மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பா செய்யும். அதுக்குண்டான தன்னம்பிக்கையை, தைரியத்தை செவ்வாய் கொடுப்பாரு. சனிவான் அதுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்போ சனிவான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாரு. ஆனா செவ்வாய் அந்த பிரச்சனைக்கு உண்டான தன்னம்பிக்கை, தைரியத்தை, அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தை கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான மாற்றம் கண்டிப்பா நடைபெறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த கூட பிறந்தவங்க இந்த சொத்து சம்பந்தமான தகராறு இதுக்காக விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீங்க உரிமையோடு போராட ஆரம்பிப்பீங்க. சொத்துக்காக, நிலத்துக்காக சண்டை போட ஆரம்பிப்பீங்க. அதே போலதான் வேலைக்காக சண்டை போட ஆரம்பிப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சண்டை போட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருக்கும்.
அப்போ துணிந்து நீங்க சண்டை போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் முடியும், அதுல கவலையே பட வேண்டாம். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கிறது ராகுபானு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா முதலே, அந்த மாதிரி யுத்தத்திற்கு அஞ்ச வேண்டாம், சொத்துக்காகவோ வேலைக்காகவோ சண்டை போட தயங்காதீங்க, கண்டிப்பா போடுங்க, அதுல தீர்வு உங்களுக்கு தான் கிடைக்கும். இதே போல மங்களக்காரகன் செவ்வாய் மங்களக்காரகன், அவர் 6ல சனியோடு சேர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோட மறைச்ச விஷயம் இல்லை ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தெரிய வரும். ஸோ வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த 6ஆம் வீடு கடனை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த 6க்கு அதிபதி யாரு? குரு. அவர் எங்க இருக்கிறாரு? உங்களோட துலாமிற்கு 9ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சரிங்களா? இப்போ 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சனி. அப்போ 2 விஷயத்துல கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று நிலம், சொத்து. ஓகேங்களா? சொந்த வீட்டின் பேர்ல ஒரு கடன் வாங்குறதுக்கு, அல்லது கடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அல்லது அந்த நிலத்தை சொத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறது, அதுக்காக செலவினதுக்காக கடன் வாங்குறது வாய்ப்புகள் வரும். அடுத்து சனிவான் வேலைக்காக கடன் வாங்குறது, வெளிநாடு வேலை இல்லை அரசு வேலை அல்லது வேற ஒரு ஊர்ல வேலை அமையுது, அந்த ஊர்ல போய் நான் செட்டில் ஆகணும், அந்த ஊர்ல நான் புதுசாக வீடு பார்க்கணும், எல்லாம் செய்யணும், அதுக்குண்டான செலவு, இதன் ரீதியாக கடன் வாங்குறது அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அது கடனாக இருந்தாலும் அது சொத்தாக உங்களுக்கு உருவாகும். அந்த வேலையிலேருந்து தான் சொல்றேன், அந்த வேலையில சம்பள உயர்வு, ரொம்ப அதிகமான சம்பளம் கிடைச்சு உங்க வாழ்க்கையில் கூட பிரச்சனை சரி பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? பொதுவாக செவ்வாய் சனி சேர்ந்தா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்படும் சொல்லுவாங்க. அது 6ஆம் வீட்டில் ஏற்படுது. கண்டிப்பா அவங்களுடைய வேலை உங்களுடைய வேலை விஷயத்துலயும் பிரச்சனைகள் வரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்களா, அதுல பிரச்சனை வரும். அப்போ உங்க கம்பெனில அல்லது உங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த ரேஞ்சுக்கு பழகி கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களை ரொம்ப க்ளோஸா பழகிருங்க, அவங்களாலேயே சின்ன துரோகங்களும் அவங்களாலே சின்ன பிரச்சனை உங்களுக்கு உருவாகும், கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. சரிங்களா? ஸோ இதுவே நன்மைகள்னு எடுத்துக்கொண்டா இந்த 2 கிரகங்களும் செவ்வாய் சனி 2மே இணைஞ்சு 7ஆம் பார்வையை பார்க்கும். இந்த 7ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7ஆம் பார்வை எதை பார்ப்பாங்கன்னா கன்னியை பார்ப்பாங்க. உங்களுடைய துலாம் இருக்கு, அது எத்தனாம் வீடு? 12ஆம் வீடு. அப்போ இந்த ஒரு நேரத்தில் முடிக்கப்படாத வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விவாகரத்து பிரச்சனை முடிச்சு கொடுக்கும், நிலம் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான தகராறு பிரச்சனை முடிச்சு கொடுக்கும், காணாமல் போன பொருட்களை மீட்டு கொடுக்கும். சரிங்களா? விட்டு விலகி போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் போராட்டம், கடன் முதல் வேலை வரை ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு அதுக்கான தீர்ப்பு கிடைக்கும். ஏன்னா கொடுத்த காசை வாங்குறதுக்காக கூட நீங்க சண்டை போட வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் வெளியில் சொல்லாம சரி விட்டு கொடுத்து போயிருந்திருப்பீங்க, ஆனா இப்ப வெளியில சொன்னா தான் அந்த கடனே கிடைக்கும், அந்த காசு ஒண்ணுமே திரும்ப கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அஞ்சாதீர்கள். உங்களுக்குண்டான காலகட்டம், நீங்க போராட வேண்டிய காலகட்டம். அப்படி நீங்க போராடினா உங்களுக்கு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான கிடைக்க வேண்டிய பணம் முதல் சொத்து வரை கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் கூடிய கடன் முதல் வேலை வரை இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க களத்துல இறங்க, உங்களுடைய காரியம் தான் ஜெயிக்க, அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்ப மேலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விபத்துகள், இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் டேமேஜ் ஆகிறது, எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கொஞ்சம் செலவுகள் வர்றது. ஓகேங்களா? தேவையில்லாத வெஹிக்கிள், கார், வண்டி வாங்குறது, ஏதாவது செலவுகள் வருது, இப்படிப்பட்ட செலவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். விபத்து சம்பந்தமான விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துருங்க. வண்டி வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பொருட்களை கையாளுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்க கையாண்ட போதும் ரொம்ப ரொம்ப கவனத்தோட நீங்க இருக்கணும். மற்றபடி பயப்பட வேண்டாம். சரிங்களா? முருகனுடைய வழிபாடுகள் இந்த ஒரு நேரத்தில் தவறாம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வேல் வழிபாடு தனியாக, அதாவது வள்ளி தெய்வானோடு இல்லாம தனியா இருப்பார் முருகன். பால முருகனாக, வேல் முருகனாக வேல் வைத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று அந்த தண்டாயுதபாணி அணிக்கு கண்டிப்பா வேலோடு சேர்த்து அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்க. உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க தவறாம இதை நீங்க பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகம். திருவடி சரணம்.